இயேசுவே ஆண்டவர், அவர்தான் என் வாழ்க்கைக்கு ஆண்டவர்னு வாயை திறந்து உள்ளத்திலிருந்து எனக்காக மரித்து, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, எனக்காக உயிர்த்தெழுந்த இயேசுவே எனக்கு ஆண்டவர் அப்படின்னு வாயை திறந்து ஒரு மனுஷன் அறிக்கையிடும் பொழுது உள்ள ஒரு பெரிய வேலை நடக்கிறது. நம்ம அறியாத வேலை உள்ள நடக்கிறது. நம்முடைய ஆவியை கர்த்தர் ரட்சிக்கிறார். அதுவரைக்கும் பாவியாக இருந்த ஆவி இப்பொழுது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆவியாக, ரட்சிக்கப்பட்ட மனிதனாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த வினாடி ஒரு புது சிருஷ்டிப்பை உள்ள கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். கையில தொட்டு பார்க்க முடியாது, கண்ணில் பார்க்க முடியாது, அது ஆபரேஷன் பண்ணி பார்க்கறது இல்லை, அது ஆவிக்குரிய விஷயம். ஆவியில ஒரு வேலை, ஒரு பெரிய வேலை, அற்புதம் நடக்கிறது. இட்ஸ் a miracle. உலகத்திலேயே the greatest miracle என்னன்னா, இந்த ஆவி மறுபடி பிறக்கிறது, இந்த ஆவி புது சிருஷ்டியா மாறுறது.